ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவன் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம்? ஈசன் அப்படின்னு சொல்றோம். எல்லா செல்வத்தையும் உடையவர். எல்லா செல்வம்னா நீங்க திரும்ப அங்க போயிடாதீங்க, பொண்ணு பொருள் அப்படின்லாம் போக வேணாம். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே செல்வம் தான். மழலை செல்வம், தானியங்களை செல்வம்னு சொல்லுவாங்க, ஆடு மாடு அல்லது சக உயிரினங்கள் எல்லாமே செல்வம். அப்ப அந்த ஈசன் எல்லா செல்வங்களையும் உடையவர், எல்லாத்தையும் தன்னகத்தை கொண்டவர். ஈசன்கிற பெயர் அவ்வளோ ஒரு உன்னதமானது. அந்த எல்லா செல்வமும் உடையவனின் திருவடியை போற்றுகின்றேன் அப்படிங்கிறார். அவர்கிட்ட இல்லாத எதுவும் இல்லை, எல்லா செல்வம் உடையவர். அப்படிப்பட்டவரோட திருவடியை நான் போற்றுகின்றேன். எம் தந்தையின் திருவடியை போற்றுகின்றேன். அடுத்த வரியில கொண்டார், எந்தை அடி போற்றி. எம் தந்தையின் திருவடியை போற்றுகின்றேன். அப்பான்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? நம்ம பாடும்போது கூட, ஐயனை போய் பார்க்கும்போது கூட சாமி அப்படிங்கிற வார்த்தை வராது. டக்குன்னு நம்ம மனசுல பாதுமே அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருவோம். அதை தான் ஐயனும் குறிப்பிடுறார். எம் தந்தையின் திருவடியை போற்றுகின்றேன். தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. ஒளிமயமா இருக்கக்கூடியவரோட திருவடியை போற்றுகின்றேன். மங்களம் உடையவனின் சிவந்த திருவடியை போற்றுகின்றேன். சிவன் அப்படின்னா மங்களம்னு பெயர் உண்டு, மங்களம்னு பொருள் உண்டு. அப்ப அந்த மங்களத்தை உடையவருடைய சிவந்த திருவடியை போற்றுகின்றேன் அப்படின்றாங்க. அடுத்து குறிப்பிடுறது, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. அன்பே வடிவமாயிருக்கின்றவரின் திருவடியை போற்றுகின்றேன். நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. அவர் எப்படி? அன்பின் வடிவமானவர், அவருடைய திருவடியை போற்றுகின்றேன். மாய பிறப்பருக்கும் மன்னடி போற்றி. அப்ப யாருனால அந்த மாயமான இந்த பிறப்ப இருக்க முடியும்? இறைவனால தான் பிறப்ப இருக்க முடியும், எங்க அப்பானால தான் இந்த பிறப்ப இருக்க முடியும். அப்படிப்பட்டவரோட திருவடியை நான் போற்றுகின்றேன். சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. அழகிய அந்த திருப்பரந்துரையில எழுந்தருளிருக்கின்ற மங்களமான இன்பமான எம் இறைவனின் திருவடியை நான் போற்றுகின்றேன். ரொம்ப அழகா குறிப்பிடுறார். ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. ஆராத இன்பம். இப்ப இனிப்பை சாப்பிட்டீங்கன்னா சில நேரத்தில் திகட்டி போயிடும், காரத்தை சாப்பிட்டீங்கன்னா வெறுத்து போயிடும், புளிப்பு ஒரு மாதிரி ஆயிடும். ஆனா அவரை வழிபடும் போது மட்டும் அந்த இன்பம் வருது பார்த்தீங்களா? அந்த இன்பம் மேலும் மேலும் பெருகி கொண்டே இருந்தாலும் அது திகட்டாது. அது மேலும் மேலும் பெருக வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த எண்ணத்தை கொடுத்த எம்பெருமானை நான் போற்றுகின்றேன். அவரால் மட்டும்தான் அந்த இன்பத்தை கொடுக்க முடியும், திகட்டாத இன்பம். அப்படி கொடுத்த அந்த இறைவனோட அந்த திருவடியை போற்றுகின்றேன்னு ஐயா குறிப்பிடுறாங்க. அடுத்து ரொம்ப அழகா கொண்டு போவாங்க. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை மேமுழுதும் மோய உரைப்பன் யான். ரொம்ப அற்புதமான வரிங்க. இந்த 4 வரி எப்பவும் உங்க மனசுல இருந்தா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. அப்படியே ஆனந்தமா இருக்கலாம். சிவனவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி, நல்லா பாருங்க, அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் மோய உரைப்பன் யான். சிவன் அவன், சிவனாகிய அப்பெருமான் எங்க அப்பா. இப்போது பாத்தீங்கன்னா என்னுடைய சிந்தையில், சித்தம் சிந்தை மாதிரி நிறைய சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த சிந்தையில் நிற்கின்ற காரணத்தினால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. அப்பா அவரோட அருள் வேணும். திரும்ப சொல்றேன் கேட்டுக்கோ. அவரை வணங்கணும்னா அவரோட அருள், அவரோட கருணை வேண்டும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி, சிவபெருமானோட திருவடிகளை வணங்கி, அந்த சிந்தையில் சொன்ன சிந்தையில மகிழ்ச்சி உண்டாகுமாறு சிவபுராணம் அப்படிங்கிற இந்த பாடலை
பழைய வினைகள் முழுவதும் கெடுமாறு நான் சொல்லுகின்றேன் அப்படிங்கிறாங்க. நான் செய்த தீவினைகளாகட்டும் எல்லா கெடுவினைகளாகட்டும் அதெல்லாம் போகும்வாறு முழுவதும் கெடுமாறு நான் சொல்லுகின்றேன் அப்படின்ட்டு அழகா சொல்றாங்க. தெளிவா அந்த ரெண்டாவது வரி நம்ம சொன்னதுல ரொம்ப முக்கியம். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. இன்னைக்கு சிவபெருமான நீ வழிபடுறானா, நீ செய்த பூர்வ புண்ணியம் பூர்வ ஜென்மம் அந்த மாதிரி கர்மா இது மாதிரி எல்லாம் தாண்டி ஐயனோட பார்வை உனது மீது இருக்கிறது. உன் மீது அவருடைய கருணை பார்வை இருக்குதுன்னா தான் நீ அவரை வழிபட முடியும்.